இப்போது ஒரு அருமையாக பாட்டு பாடினார். நல்ல ஒரு பக்திமான், நல்ல ஒரு அருமையாக ஒரு பாட்டு பாடினார். அதை யூடியூப்லேயே நான் போட்டிருப்பேன். அவரை போல ரொம்ப நல்ல பக்தர்கள் வருகிறார்கள், நல்ல சாமி கும்பிடுகிறார்கள், கஞ்சோ அல்லது உணவோ கொடுப்பதை குடித்துவிட்டு நல்ல ஒரு பக்தி மார்க்கத்தோடு செல்கிறார்கள், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் செய்வதில்லை. ஆனால் சிலர் பிச்சை எடுப்பதற்காகவே எங்கள் கோயிலிலே உள்ளே புகுந்து ரொம்ப தொல்லை பண்ணுகிறார்கள். அருகாமையினுடைய நபர்கள் எல்லாமே இந்த சுற்றுப்பட்டிலே உள்ள நபர்கள் தான், இந்த ஊரை சார்ந்த நபர்கள். அப்படி இன்னும் வேறு விதமான லோக்கல் நபர்களும் சில இடையூறுகளை செய்வதோடு வெளிப்புற ஆட்களும் சபையிலே மேட்டுக்குப்பத்திலே இடையூறு செய்வது இப்போது போலீஸார் கண்டித்து கண்ட்ரோலிங் செய்கிறார்கள். அங்கே செக்யூரிட்டி இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அங்கேயும் பிரச்சனை. இங்கு நிறைய பிரச்சனை செய்கிறார்கள். குடித்து விட்டோ, கஞ்சா அடித்து விட்டோ, ஹான்ஸ் போட்டுக்கொண்டோ, பீடி சிகரெட்டு குடித்து கொண்டோ பாத்ரூம்லேயே உள்ளே நுழைவது, அங்கே டாய்லெட் போய்ட்டு தண்ணீர் ஊற்றுவதில்லை, குளிக்கிறேன் என்ற போர்வையிலே நாசம் செய்வது பாத்ரூம். இப்படிப்பட்ட ஆண்கள் பல ஆண்கள் இருக்கிறார்கள். அதே போலவே திண்ணையிலே படுத்து தூங்கக்கூடிய பொல்லாத ஆண்களும் எங்களால் கண்ட்ரோல் செய்ய முடியாது.